இன்றைக்கி சனிக்கிழமை எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நல்லா பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி. போயிட்டு வாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. 3ஆம் பிறை வேறு இன்றைக்கி. அந்த பெருமாளை தரிசனம் பண்ணும்போது மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. 3ஆம் பிறை நாளில் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணி இந்த மகாலட்சுமி தாயாரை யார் ஒருவர் தரிசனம் பண்ணுறாங்களோ இரட்டிப்பு பலன் கூட கிடைக்கும். செல்வ வளங்கள் அதிகரிக்கும். இருக்க வளர்பிறைமா வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அதான் 3ஆம் பிறை பெருமாள் தரிசனம், மகாலட்சுமி தரிசனம் மிக புண்ணியத்தை தரும். கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க எல்லோரும் இன்றைக்கி. இன்னொன்று என்னென்னா, இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே நிறைய பேர் கேலியை சிரிக்கிறது. அப்படி செய்யவே கூடாது. கோவிந்தாங்கிற மந்திரம் எவ்வளோ பெரிய மந்திரம் தெரியுமா? கோவிந்தான செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய மந்திரம் கோவிந்தா. யார் ஒரு வாயிலேருந்து கோவிந்தா அப்படின்னு சொல்லி கோவிந்தா கோவிந்தா ஓம் கோவிந்தாய நமகன்னு யார் சொல்கிறாங்களோ வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிடுவாங்க. மிகப்பெரிய செல்வந்தராகவே அவங்க இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வளர்ச்சியே குறையாது. வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மந்திரத்துக்கு. திருப்பதியில் பார்த்தீங்களா எத்தனை எவ்வளவு கோஷங்கள் இருந்தால் அந்த கோவிந்தாங்கிற கோஷம் மட்டும் எவ்வளோ கரகோஷம், அவ்வளோ அந்த விண்ணை பிளக்கிற அளவுக்கு சொல்லுவாங்கள்ல. கோவிந்தா கோவிந்தா 7 கொண்டலவாடா வெங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு எவ்வளோ கத்துவாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சவுண்டாக அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த களைப்பும் இருக்காது. அவங்களுக்கு அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அவங்க குடும்பமே வளர்ச்சி பெறும். அதனால அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ மகிமை. இனிமேல் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது கத்தியே சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் கோவிந்தாய நமகன்னு சொல்லுங்கள். அந்த மந்திரத்தில் உள்ள சக்தி அவ்வளோ மகத்துவமான சக்தி, மிகப்பெரிய சக்தி, மந்திரம் அது. ஓம் கோவிந்தாய நமக இது மட்டும் சொல்லுங்கள். ஓம் கோவிந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரங்களை தினந்தோறும் உச்சரிச்சுக்கிட்டு எங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். நீங்கள் யாரையும் கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் நல்லாயிருக்கும், செயல்பாடு நல்லாயிருக்கும், வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்வுங்கிறதுனால எண்ணங்கள் நல்லா வந்துடும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் மனசுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். எண்ணங்கள் நல்லா வரும்பொழுது நீங்கள் செய்கிற வேலைகள் நல்லா பிரதிபலிக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகள் நல்லா செஞ்சாலே என்ன ஆகும்? நம்ம வளர்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா 2-3 கம்பெனி பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு அந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய மகிமையான மந்திரம் அந்த மந்திரம். இந்த மந்திரம் தினந்தோறும் சொல்லுங்கள். மிகப்பெரிய வளர்ச்சி பெறுங்க. இன்றைக்கு 3ஆம் பிறை அன்னைக்கு சொல்லி பாருங்கள். கோயிலுக்கு போங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இனிமேல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.